Hello viewers, welcome to Saipedia, first step to success. Subscribe our channel to support our videos. This video deals with Background to English Literature, Unit 4, Literary History, Drama from the Miracle Plays to Marlowe and University Wits. English drama before the 16th century is of mainly academic and historical interest, though there are occasional plays which possess charm and liveliness. Drama and religious ritual seem to have been bound up with each other in early stages of all civilizations. Folk celebrations, ritual miming of such elemental themes as death and resurrection, seasonal festivals. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ட்ராமா அப்படிங்கிறது ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் கூட ரொம்பவே பாண்ட் ஆகி இருந்தது. எந்த ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்ஸாக இருந்தாலும் ட்ராமாவை ரிலீஜியஸ் கூட கனெக்ட் பண்ணுறாங்க. த ட்ராமா இன் இங்கிலாந்து டெவலப்டு ஃப்ரம் தி லிட்டர்ஜிக்கல் பிளே டு தி மிராக்கிள் பிளே டு மாராலிட்டி, ஃப்ரம் தி மாராலிட்டி பிளே டு தி இன்டர்லூட் அண்ட் ஃப்ரம் தட் டு தி ரெகுலர் ட்ராமா ஆஃப் தி எலிசபெத்தன் ஏஜ். இங்கிலாந்து ட்ராமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் லிட்ரஜிக்கல் பிளேவாக தான் இருந்திருக்கு. லிட்ரஜிக்கல் பிளே நார்மலான ஃபெஸ்டிவல் அக்கேஷன்ஸ், ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ், காடுக்காக பண்ணுற ரிச்சுவல் செலிப்ரேஷன்ஸ் தான் இந்த லிட்ரஜிக்கல் பிளேஸ். லிட்ரஜிக்கல் பிளேஸில் சாங்ஸ் இருக்கும், சின்ன சின்ன டயலாக்ஸ் இருக்கும். லிட்ரஜிக்கல் பிளேலேருந்து டெவலப் ஆனது தான் மிராக்கிள் பிளேஸ். நார்மலாக மிராக்கிள் பிளேஸ் ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டோரிஸாக தான் இருந்திருக்கு. மிராக்கிள் பிளேலேருந்து டெவலப் ஆனது தான் மாராலிட்டி பிளேஸ். ஸோ பீப்புளுக்கு ஏதாவது சின்ன சின்ன மாரல்ஸை கொடுக்குற மாதிரியான பிளேஸாக இருந்தது. மாராலிட்டி பிளேஸ்லேருந்து டெவலப் ஆனது தான் இன்டர்லூடு. இன்டர்லூட் அப்படிங்கிறதும் ஆக்ட்ஸ் நடக்கும் வித் மியூசிக் பேக்ரவுண்ட். ஸோ ஒவ்வொரு பிளேக்கும் நடுவில் மியூசிக் ஆர் சாங்ஸ் இருக்கும். தென் இன்டர்லூட்லேருந்து டெவலப் ஆனது தான் எலிசபெத்தன் ஏஜில் இருந்த ரெகுலர் ட்ராமாஸ். ஸோ இதுதான் இங்கிலாண்டில் ட்ராமா டெவலப் ஆன ஸ்டேஜஸ். த ட்ராமா இன் இங்கிலாந்து ஹேட் எ ரிலீஜியஸ் ஆரிஜின். நம்மளுடைய சேனலில் ட்ராமா பற்றின வீடியோ தனியாக நம்ம கொடுத்துருக்குறோம். ட்ராமாவோட எலமெண்ட்ஸ், எப்படி ட்ராமா டெவலப் ஆனது, ஸோ அந்த வீடியோவில் ட்ராமா இங்கிலாண்டில் எப்படி டெவலப் ஆனது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருக்குறோம். ஸோ ட்ராமா ஃபஸ்ட்டு க்ரீக்கில் தான் டெவலப் ஆகிருக்கு. டயனிசஸ் அப்படிங்கிற காடுக்கான ரிச்சுவல் செரிமனி, அவங்க அந்த காடை ப்ரைஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணும்போது தான் ட்ராமாவை ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ட்ராமா அப்படிங்கிறது டெவலப் ஆகிருக்குது. ஸோ அந்த பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி தான் இங்கிலாந்துலேயும் ட்ராமாஸ் டெவலப் ஆச்சு. இங்கிலாந்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பேஸ்டாக தான் ட்ராமாஸ் இருந்தது. ஸோ சர்ச் சர்வீசஸ் அதில் இருந்து தான் ட்ராமாஸ் அப்படிங்கிற ஒரு இது ஸ்டார்ட் ஆச்சு. 9th செஞ்சுரியில் இங்கிலாண்டில் ட்ராமா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஸ்மால் ட்ரூப்ஸ், ஏதாவது மியூசிக் பேக்ரவுண்டோட சின்ன சின்ன ட்ராமா பிளேஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரூப்ஸ் சம்டைம்ஸ் டயலாக் ஃபார்ம்லையும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் டயலாக் ஃபார்மில் சின்ன சின்னதாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த விஷயம் லேட்டர் ஸ்டேஜில் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ், ஈஸ்டர், கிறிஸ்மஸ் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் அன்னைக்கு ட்ராமாஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டோரிஸ், பைபிளில் இருக்கிற ஸ்டோரிஸ் தான் ட்ராமாவை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததும் அவர் உயிர் தெழுந்து வந்தது, ரெசரக்ஷன், இந்த ஈவெண்ட்ஸை தான் ட்ராமாவாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. யார் இந்த ட்ராமாஸை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இருக்கிற பிரைஸ்ட், அந்த மது குருக்கள், அவங்க தான் வந்து இந்த ட்ராமாவை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச்சில் சின்ன சின்னதாக ட்ராமாஸாக பெர்ஃபார்ம் பண்ணது தான் மிடிவல் ஏஜ் இங்கிலாண்டில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டெவலப் ஆன ட்ராமா. Bishop Ethelwald of Winchester describes the Quim Quirites troop in his Regularius Concordia written about 970. So first evidence என்னன்னு பார்த்தீங்கன்னா 970ல the Quim Quirites troop பற்றி அவருடைய Regularius Concordia அப்படிங்கிற ஒர்க்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. The other source of pre-Christian seasonal festivals, St. George and Robin Hood plays, Maypole dance and similar folk activities. ஸோ கிறிஸ்டியானிட்டியை தாண்டி வேற என்ன மாதிரியான ட்ராமாஸ் ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் அண்ட் ராபின்ஹுட் பிளேஸ்,
maypole dances and folk activities. ஸோ இது எல்லாமே ட்ராமாவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க இன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ அதுக்கப்புறமா பேஷன் பிளேஸ் டெவலப் ஆயிருக்கு, பட் ரொம்ப அதிகமாக ரீச் ஆகல. 13th century வரைக்குமே ட்ராமா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜானரா வந்து டெவலப் ஆகல. லிட்ரேச்சர்ஸ் பிளேஸ் பைபிளிக்கல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இருந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட் அண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நிறைய பிளேஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ சர்ச்சில் இருக்கிற ப்ரீஸ்ட்ஸ் வந்து ட்ராமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இவங்களை வந்து ட்ரூப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரூப் பார்த்தீங்கன்னா லிட்ரஜிக்கல் ட்ராமா 12th centuryல நல்ல டெவலப் ஆன ஒரு ட்ராமாவா இருந்தது. Liturgical drama acted within the church as embellishment of ecclesiastical ritual, thus gave way to plays in English, performed in the open and completely divorced from the liturgy, though still religious in subject matter. These are known as miracle plays. ஸோ சர்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ண விஷயங்களை தான் லிட்டர்ஜிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராமா டெவலப் ஆக இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் சர்ச் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. அவுட் சைட் சர்ச் இந்த ட்ராமாஸ் ப்ளே பண்ணாலும் ஸ்டில் ரிலீஜியஸ் சப்ஜெக்ட் மேட்டர் தான் இந்த ட்ராமாஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இதை தான் மிராக்கிள் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலோ நார்மன் மிராக்கிள் பிளேஸ் டேட்டட் ஃப்ரம் த 12th century தட் இன் 1244. ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சனுடைய பீரியட்ல 1244ல ராபர்ட் கிராஸ்டஸ்டே அவருடைய கிளர்க்ஸை மிராக்கிள் பிளேஸ் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் தி மிராக்கிள் பிளே இன் இங்கிலாந்து. மிராக்கிள் பிளேஸ் மஸ்ட் ஹாவ் டெவலப்டு ரேபிட்லி இன் தி 13th century. 12th centuryல ஸ்டார்டிங்ல ட்ராமா இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்கு. 13th centuryல ட்ராமா நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. மிராக்கிள் பிளேஸ் இந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ தென் 14th and 15th centuryல ட்ராமாஸ் நிறையவே பாப்புலர் ஆச்சு. நிறைய சைக்கிள்ஸ் இருந்ததாகவும் எவிடன்ஸ் இருக்குது. தீஸ் சைக்கிள்ஸ் ஆஃப் பிளேஸ் were developed by extended the themes of liturgical drama both backward and forward to include the creation, the fall and the early Old Testament story at one end and doomsday at the other. ஸோ இந்த சைக்கிள் ஆஃப் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்டோட பிறந்ததுல இருந்து அவருடைய ரெசரக்ஷன் வரைக்கும் இருக்கிற ஸ்டோரிஸ். ஸோ இந்த ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ரொட்டீனா அடுத்தடுத்து ப்ளே பண்ணி காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்டு சைக்கிள். கிராப்ஸ்ட் கிறிஸ்டி தான் மிராக்கிள் பிளேஸ் எப்பப்போ ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூட்டபிள் டே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் சைக்கிள்ஸ் ஆஃப் மிராக்கிள் பிளேஸ் சர்வைவ் ஃப்ரம் செஸ்டர், யார்க், வேக்ஃபீல்ட். 2 plays from the conventry cycle survive. In late the Karok texts, and we have also a Noah play from Newcastle, a play on a creation of Eve, and a expulsion from the Garden of Eden from Norwich, and an Abraham and Isaac plays dealing with the sacrifice of Isaac, which has been preserved at Breme Manor in Norfolk. These are also a cycle of 42 plays generally known as Ludas Conventriae. ஸோ மொத்தம் எத்தனை பிளேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸில் 42 பிளேஸ் இருக்கு. இந்த மொத்த ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டடான ஸ்டோரிஸ் தான். ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரிஸ் இருந்திருக்கு. த செஸ்டர் சைக்கிள் கண்டைன்ஸ் 25 பிளேஸ். ஸோ த செஸ்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 பிளேஸ் அவங்க ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. பிகினிங் வித் த ஃபால் ஆஃப் லூசிஃபர் அண்ட் எண்டிங் வித் தி டூம்ஸ்டே. இவங்களோட ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆஃப் லூசிஃபர்லேருந்து டூம்ஸ்டே ஸ்டோரி வரைக்கும் இவங்களுடைய பிளேல வந்து 25 பிளேஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஏர்லி தொடூர் ட்ராமா ஓவ்டு மச் டு போத் மிடிவியல் மொராலிட்டி பிளேஸ் அண்ட் கிளாசிக்கல் மாடல்ஸ். ஏர்லி தொடூர் பீரியட்ல நிறையவே மிடிவியல் மாராலிட்டி பிளேஸ் டெவலப் ஆனது. அட் த சேம் டைம் கிளாசிக்கல் மாடல்ஸ் கிரீக் பிளேஸும் அங்கே வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருந்தது. ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் 1545 by Nicholas Udall and Grammar Gretton's Needle 1552 are considered the first English comedies. So இந்த ரெண்டு பிளேஸ் தான் first comedy drama. During the late 16th and early 17th century, drama flourished in England
as never before or since. 16th and 17th centuryல இங்கிலாந்துல டிராமா வேற லெவல்ல டெவலப் ஆச்சு. இதுக்கு முன்னாடி டெவலப் ஆனதை விட அதிகமா எல்லா பீப்புள்ஸ்க்குமே டிராமா ரீச் ஆச்சு. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜானரா டிராமா மாறுச்சு. It came of age with the work of the University Wits, whose sophisticated plays set the course of Renaissance drama and paved the way for Shakespeare. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஜியஸ், ரிச்சுவல், ஃபோக் இந்த மாதிரியான கான்செப்ட்ல தான் ட்ராமா இருந்தது. பட் ஆஃப்டர் 16th century ட்ராமா நியூவான ஒரு ஸ்ட்ரக்சர்ல, நியூவான ஒரு தீம்ல வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் யூனிவர்சிட்டி விட்ஸ். ஸோ யூனிவர்சிட்டி விட்ஸ் அதுக்கப்புறமா நடந்த ரினைசன்ஸ் ட்ராமாக்கும் ஷேக்ஸ்பியருக்கும் ஒரு புது வேயை காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். யூனிவர்சிட்டி விட்ஸ்னா யாரு? த growing popularity and diversity of the drama, its secularization and growth of a class of writers and scholars who had no desire to be in holy orders combined to produce a new literary phenomenon, the secular professional playwright. ஸோ லிட்ரேச்சரும் டெவலப் ஆன ஒரு பீரியட். வெல் எஜுகேட்டட் ரைட்டர்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் ஹோலி தீம்ல அவங்களுடைய டிராமாஸ் இல்லாம நியூ செக்யூலியர் தீம் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கிரியேட் ஆனதான் இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ். த குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் நோன் as the University Wits, young men who had graduated at Oxford or Cambridge with no patrons to sponsor their literary activities. ஸோ எந்த ஒரு பேட்டர்னும் அவங்களுடைய லிட்ரரி ஆக்டிவிட்டீஸ்க்கு சப்போர்ட் பண்ணாம இருந்த கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் ஆர் கேம்பிரிட்ஜில் அவங்களுடைய ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இந்த கிராஜுவேட் பீப்புள்ஸை தான் யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நோ டிசையர் டு என்டர் தி சர்ச் were the first to exploit this situation. அவங்களுக்கு சர்ச்ல என்ட்ரி ஆகவோ சர்ச் ரிலேட்டட் தீம்ஸை எழுதுறதுக்கோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இவங்க எல்லாரையுமே தான் யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. The group consists of John Lilly, Robert Greene, George Peele, Thomas Lodge, Thomas Kidd, Thomas Nasser and Christopher Marlowe. ஸோ இவங்க எல்லாருமே தான் யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்றோம். The first one, John Lilly. Lilly, who was born about 1554 and died in 1606, turned to drama after his success of Epius. அவருடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் 1578ல எழுதின எபிஎஸ் அப்படிங்கிற ஒர்க்கு ரொம்ப ஃபேமஸாக மாறுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவருடைய ட்ராமா ரைட்டிங்கை அவர் கண்டினியூ பண்ணுறாரு. அடாப்டிங் ஹிஸ் கோர்ட்லி ஆர்டிஃபிஷியல் ப்ரோஸ் ஆன் த ஸ்டேஜ் டு ப்ரொடியூஸ் எ நியூ கைண்ட் ஆஃப் கோர்ட் காமெடி. ஸோ அவருடைய ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ப்ரோஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ரிச்சுவலாக இருந்த தீம்ஸை பேஸ் பண்ணி அவர் எழுதாமல் டிஃப்ரெண்டான ஒரு கோர்ட் காமெடியை அவருடைய ஒர்க்கில் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இட் வாஸ் ஃபார் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் செயின்ட் ஃபால்ஸ் தட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் பிளேஸ் வர் ரிட்டன் டு பி பெர்ஃபார்ம்டு அட் கோர்ட் பிஃபோர் த குவீன். ஸோ இவருடைய பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைவேட் பிளேஸாக தான் இருந்திருக்கு. ஃபார் சில்ட்ரன்ஸ் இவருடைய ஒர்க்ஸ் அவர் எழுதியிருக்கிறாரு. கோர்ட்ல குயின்க்கு முன்னாடி தான் இந்த பிளேஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க. த மோஸ்ட் எக்ஸலண்ட் காமெடி ஆஃப் அலெக்சாண்டர், காம்பஸ்பே அண்ட் டயாஜனஸ். இதனுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா 1584 எடிசன்ல காம்பஸ்பே அண்ட் டயாஜனஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரடியூசஸ் கேரக்டர்ஸ் ஃப்ரம் கிரீக் ஹிஸ்டரி. இட்ஸ் தீம் இஸ் த ரிவால்ரி ஆஃப் லவ் பிட்வீன் அலெக்சாண்டர் த கிரேட் அண்ட் த பெயிண்டர் அப்பெலஸ் ஃபார் த திபெத்தியன் கேபிட்டிவ் காம்பஸ்பே. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் த கிரேட் அவரை பற்றின ஸ்டோரி தான் இவருடைய காம்பஸ்பே அண்ட் டயாஜனஸ் அப்படிங்கிற ஸ்டோரியில் கொடுத்துருக்கிறாரு. இட் இஸ் ஹேண்டில்டு வித் எ மிக்சர் ஆஃப் மித்தாலஜிக்கல் அண்ட் சென்டிமெண்ட். ஸோ மித்தாலஜிக்கல் ஸ்டோரி வித் சென்டிமெண்ட் இவருடைய கான்செப்ட்ல புதுசாக கொடுத்துருக்கிறாரு. கெலாத்தே, லவ் மெட்டமார்பிசஸ், த உமன் இன் த மூன் ஆர் தி பாஸ்டோரல் பிளேஸ். ஸோ இவருடைய வேற என்ன பிளேஸ்ல ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா கெலாத்தே, love's metamorphosis, the woman in the moon. The mythological and pastoral plays include some charming lyrics which are not, however, certainly by Lilly, since they are first included in a posthumous edition of his court comedies in 1632. So 1632ல court comedies அப்படின்னு இவருடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி வித் ஜார்ஜ் பீலி. ஜார்ஜ் பீலி 1558ல இருந்து 1596 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. Begin his career as a dramatist with a courtly mythological pastoral play in the same vein as many of Lilly's.
ஸோ ஜான் லில்லி எப்படி பேஸ்ட்ரல் பிளேஸ் அண்ட் மித்தாலஜிக்கல் பிளேஸ் கொடுத்தாரோ அதே சேம் வேலை தான் ஜார்ஜ் பீலியும் அவருடைய ரைட்டிங்ஸை கொடுத்துருக்கிறாரு. த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ் பிளேட் பை தி சில்ட்ரன் ஆஃப் தி சாப்பல் பிஃபோர் தி குவீன். ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிற ஒர்க் பார்த்தீங்கன்னா குவீனுக்கு முன்னாடி 1580s பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஜார்ஜ் பீலேயோட ஒர்க்கு. பீலேஸ் ஓல்ட் வைஃப்ஸ் டேல் இஸ் த பிளே ஆஃப் wicked enchantment and true love which begins as a story told by Madge, wife of Clench of Blacksmith. So old wife tale அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரூ லவ் அண்ட் என்சான்ட்மெண்ட் கலந்த ஒரு ஸ்டோரி. The Battle of Alcazar is a crude piece of bombast and Edward I a loosely linked episodic treatment of history. The love of King David and fair Bathsheba dramatizes the biblical story of David's love for Bathsheba and Absalom's rebellion in richly ornamented and slow-moving blank verse. இவருடைய ரைட்டிங்ஸ் பைபிளிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடாகவும் இருந்திருக்கு. பிளாங்க் வேர்ஸ்ல இவருடைய ஒர்க்ஸை கொடுத்திருக்கிறாரு. ராபர்ட் கிரீனி 1558 to 1592, a prolific writer and versatile bohemian, is better known for his graphic autobiographical prose than for his plays, but he too turned to a drama as a source of livelihood. ஸோ இவருடைய ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபிக்கல் ப்ரோஸாக தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. அண்ட் தென் இவருடைய ட்ராமாஸை இவர் கொடுத்துருக்கிறாரு. கிரீனி himself tells in a gross worth of wit how he became a writer for the stage. ஸோ அவர் எப்படி ஒரு டிராமட்டிஸ்டாக மாறினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருடைய கிராஸ் ஒர்த் ஆஃப் விட் அப்படிங்கிற ஒர்க்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. த ஸ்காட்டிஷ் ஹிஸ்டரி ஆஃப் ஜேம்ஸ் த ஃபோர்த் இஸ் நாட், as its title might suggest, a history play, but a serious comedy derived from a story by the Italian Giraldi. The main story concerns King James' love for Ida, daughter of the Countess of Arran. The Scottish history of James the Fourth. ஸோ இந்த டைட்டில் பார்த்தோன்னே ஹிஸ்டாரிக்கல் பிளே அப்படிங்கிறது தான் தாட்டில் வரும். பட் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இத்தாலியன் ரைட்டர் கிரால்டி சின்டோ அவருடைய ஒர்க்ல இருந்து டிரைவ் ஆன ஒரு காமெடி பிளே. கிங் ஜேம்ஸ் அண்ட் ஈடா இவங்களுடைய லவ் ஸ்டோரி பத்தினது தான் இந்த ஸ்டோரியில கொடுத்திருக்கிறாரு. கிரீனிஸ் அதர் பிளேஸ் ஆர் ஜார்ஜ் எ கிரீன், எ பின்னர் ஆஃப் வேக்ஃபீல்ட், ஒர்லாண்டோ ஃப்ரியோசோ, அல்பான்சஸ். ஸோ இது எல்லாமே இவருடைய அதர் பிளேஸ். கிரீனி ரோட் ஃபார் எ பப்ளிக் ஸ்டேஜ் அண்ட் எய்ம்ட் அட் பாப்புலர் சக்சஸ் rather than court favor place. ஸோ இவர் பப்ளிக் பிளேஸ் தான் அதிகமாக எழுதியிருக்கிறாரு, பிரைவேட் பிளேஸ் நிறைய எழுதலாம். நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி வித் தாமஸ் லாட்ஜ். தாமஸ் லாட்ஜ் 1557 to 1625 is much less important as a contributor to the development of the drama. His most interesting work is his epiistic prose romance Rosalind, the source of Shakespeare's As You Like It. தாமஸ் லாட்ஜோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்லைண்ட் அப்படிங்கிற ஒர்க், ரொமான்ஸ் ஒர்க். இந்த ஒர்க் ஷேக்ஸ்பியர் அவருடைய As You Like Itோட சோர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. He wrote a considerable amount of miscellaneous prose and some accomplished sonnet and collaborated with Greene in A Looking Glass for London and England, a moral play. ஸோ நிறைய ப்ரோஸ் அண்ட் சானட்ஸை இவர் எழுதியிருக்கிறாரு. அண்ட் தாமஸ் லாட்ஜ் அண்ட் கிரீனி ரெண்டு பேரும் சேர்ந்து எ லுக்கிங் கிளாஸ் ஃபார் லண்டன் அண்ட் இங்கிலாந்து அப்படிங்கிற மாரல் பிளேயை எழுதியிருக்கிறாங்க. ஹிஸ் பிளே இஸ் த wound of civil war, lively set forth in the truth tragedy of Marius and Cecilia. ஸோ த wound of civil war அப்படிங்கிற ஒர்க் பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் ஒர்க் அபவுட் த Marius and Cecilia. Next, Thomas Nasser. Thomas Nasser 1567 to 1601. Thomas Nasser இவருடைய பீரியட்ல இருந்த நிறைய ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இவருடைய ஓன் பிளே அப்படின்னா சம்மர்ஸ் லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமெண்ட் அப்படிங்கிற அல்கோரிக்கல் பிளே. Nasser's most important work is his picaresque tale, The Unfortunate Traveler. ஸோ இவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு The Unfortunate Traveler அப்படிங்கிற ஒர்க்கு தான். And next, Thomas Kidd. If Greene founded
what has been called romantic comedy. ஸோ கிரீனியோட ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் காமெடியாக இருந்துச்சுன்னா அட் த சேம் டைம் தாமஸ் கிட்டோடது ரொமான்டிக் ட்ராஜடியாக இருந்திருக்கு. தாமஸ் கிட் 1558 to 1594 was an even greater popular success as the founder of what might be called romantic tragedies. So romantic tragedy genre popular பண்ணது தாமஸ் கிட். Mingling the theme of love, conspiracy, murder and revenge, Thomas Kidd found a way of adapting some of the main elements of Senecan tragedy to roaring melodrama. So இவருடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச், மர்டர் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ரொமான்டிக் அண்ட் லவ்வும் இருக்கும். செனக்கன் ட்ராஜடியோட எலமெண்ட்ஸ் நம்மளுடைய ட்ராமாவோட வீடியோவில் நம்ம டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ செனக்கன் ட்ராஜடி அப்படிங்கிறது ரிவெஞ்ச், மர்டர், பிளே ஃபுல்லாகவுமே பயங்கரமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, கோஸ்ட்லி சீன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எலமெண்ட்டோட லவ் அண்ட் ரொமான்டிக்கை மிக்ஸ் பண்ணி கொடுத்தது தாமஸ் கிட்டோட ட்ராமாஸ். The Spanish tragedy, probably first produced in the early 1580s, is the first and in its own melodramatic way the most popular of the series of revenge plays which so captured the Elizabethan and the Jacobean imagination. The Spanish tragedy பார்த்தீங்கன்னா both romantic and tragic elements இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். மெலோட்ராமாவும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேமஸான ஒரு ட்ராமா. நெக்ஸ்ட் கிறிஸ்டோபர் மார்லோ. கிறிஸ்டோபர் மார்லோ 1564 to 1593 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் பர்சனாலிட்டி அண்ட் த மோஸ்ட் இம்ப்ரெசிவ் டிராமட்டிஸ்ட் அமாங் தி யூனிவர்சிட்டி விட்ஸ். யூனிவர்சிட்டி விட்ஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான ரைட்டர் த கிறிஸ்டோபர் மார்லோ. ஜஸ்ட் அவருடைய 20 years ஓல்டுலேயே அவர் த கிரேட் ட்ராமா த தம்பர்லைன் த கிரேட்டை அவர் எழுதியிருக்கிறாரு. The play recounts the brutal rise to power and the mysterious end of the bloody 14th century Mongol conqueror Timur or Tamburlaine. Tamburlaine the Great இந்த ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி அவர் எழுதியிருக்கிறாருன்னா 14th centuryல இருந்த மங்கோல் கான்கர் திமூர் ஆர் த தம்பர்லைன், இந்த கிங்கை பற்றின ஸ்டோரி தான் தம்பர்லைன் the Great. Marlowe wrote in blank verse with a rhetorical brilliance and eloquence superbly equal to the demand of high drama. So இவருடைய ரைட்டிங்ஸ் blank verse highly rhetorical verseல இருந்திருக்கு. Marlowe's other plays are Dido the Queen of Carthage in 1586, The Tragical History of Dr. Faustus 1588 and 89, The Jew of Malta in 1589, Edward II in 1592, The Massacre at Paris in 1593. ஸோ இதோட த ட்ராமா மிராக்கிள் டு மார்லோ அண்ட் த யூனிவர்சிட்டி விட்ஸ் டைட்டில் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.